பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 70வது அதிகாரம் 4வது வசனம். Psalm chapter 70 verse 4. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. Let all those who seek you rejoice and be glad in you. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கவலையோட வேதனையோட இருக்கிறீங்களா? சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லைன்னு நினைத்து நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு காரியத்தை இன்னைக்கு வேத வசனத்தின் மூலமாக நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேச விரும்புகிறார். நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, எப்பெல்லாம் கவலையோட இருக்கிறீங்களோ, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி நீங்க ஆண்டவரை ஆராதித்து பாருங்க. உங்களுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் காணப்படும். எப்பெல்லாம் நீங்க குழப்பத்தோட இருக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க வேதனையோட இருக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க கவலையோட இருக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க பயத்தோட நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பெல்லாம் நீங்க ஏசப்பாவுடைய சமூகத்துல போய் நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சில சமயம் சில காரியங்கள்லாம் நீங்க கேள்விப்படுகின்ற பொழுது, சில காரியங்கள் நீங்க செய்ய போகின்ற பொழுது உங்களுக்குள்ள ஒரு பதற்றம் காணப்படும், அப்படிதானே? அப்பெல்லாம் நீங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து நீங்க ஜெபிக்கலாம், ஏசப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்க எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறீங்க, பயத்தோட இருக்கிறீங்களோ, அப்பெல்லாம் ஏசப்பாவை தேடுங்க. அப்போ நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பயத்தையும் நீக்கி போட்டு அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். எனக்கு யாருமே இல்லைன்னு நினைத்து கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுக்காக இருக்கிறார். அவருடைய பிரசனத்துல போய் காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்களை நேசிக்கிறீங்க. ஆண்டவரே, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன் நீங்க. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் கவலைகளையும் நீக்கி போடுங்கப்பா. சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து காணப்படட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சிலர் நீங்க கவலைகளோட வேதனைகளோட நீங்க இன்னைக்கு இருக்கலாம். இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் நீங்க ஆண்டோடைய பிரசனத்துல நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பாவை உயர்த்தி துதித்து கொண்டே இருங்க. உங்களுக்குள்ள இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.